வெல்கம். இந்த செஷனில் நம்ம எப்படி Oracle 18c டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ Oracle 18c கம்ப்ளீட் செட்டப்புக்கு நம்ம வந்து இந்த 3 இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து Oracle 18c எக்ஸ்பிரஸ் எடிஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து SQL டெவலப்பர் கான்ஃபிகர் பண்ணி அதை எப்படி Oracle 18cயோட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஹெச்ஆர் ஸ்கீமாவை கான்ஃபிகர் பண்ணுறது, சாம்பிள் ஹெச்ஆர் ஸ்கீமாவை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் ஸ்டெப் வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். இங்கே போனீங்கன்னா இந்த oracle.comலேருந்து நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போயிடுங்க. நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே இந்த Oracle 18c எக்ஸ்பிரஸ் எடிஷன் உங்களோட லினக்ஸ் மிஷின் ஆர் விண்டோஸ் மிஷின், நம்ம வந்து இப்போ விண்டோஸ் பார்க்குறோம், இந்த விண்டோஸ் இந்த வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். 64 பிட் வெர்ஷன் தான் வரும், லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே. இது நீங்கள் டவுன்லோட் பண்ணின உடனே ஒரு இந்த மாதிரி ஒரு WinRAR ஃபைல் வரும். இதை வந்து அன்சிப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்கும். ஸோ இந்த ஃபைலில் நீங்கள் வந்து நிறையா ஃபைல்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல் வந்து இந்த செட்டப் ஃபைல். ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டில். நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செட்டப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து செட்டப்பில் வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தோன்னே இட் வில் ப்ரிப்பேர் டு இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். பாலிசி அக்செப்ட் பண்ணுங்கள். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதில் வந்து என்டர் த பாஸ்வேர்டு கேட்கும். இது வந்து சிஸ்டம் பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம எல்லா ஸ்கீமா எல்லாமே கான்ஃபிகர் பண்ண முடியும். அதனால் இந்த அட்மின் பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கிளிக் ஆன் இன்ஸ்டால். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இது வந்து டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டைம் ஆகும். நம்ம சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து இது வந்து ஒரு டைம் எடுக்கும். ஒரு 1 or 2 minutes டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இது ஒரு 15 to 20 minutes கூட ஆகலாம். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு Oracle டேட்டாபேஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பட்டன் இருக்கும். இங்கே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே. லோக்கல் ஹோஸ்ட் 1521 அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேட்டாபேஸோட நேமும் இங்கே இருக்கும். ஸோ ப்ளக்கபிள் டேட்டாபேஸோட நேம் இங்கே இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரியும். ஸோ இதை வந்து ஃபினிஷ்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்ம வந்து Oracle டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து SQL டெவலப்பரை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.